ஹாய் கைஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். எப்போதுமே குடும்பத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு எனக்கான ஓய்வு நேரங்கள்ல ஒரு நல்ல இயற்கை உணவு தேடல் தான் என்னுடைய பொழுதுபோக்கு. அந்த வகையில கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பனைமரங்கள்ல இருந்து பழுத்து விழுந்த நல்ல பனம்பழத்தை எல்லாம் எடுத்து சேகரிச்சு வச்சிருந்தேன். அந்த விதைகளை எங்க தோட்டத்துக்கு பக்கத்துல மண்ணுல விதைச்சு அதுல இருந்து சுவையான தரமான ஒரு ஆரோக்கியமான இயற்கை உணவான பனங்கிழங்கு உருவாக்குறதுக்கான வேலையை தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். பனை விதைகளை போறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா குத்தி 3 அடி உயரத்துக்கு மண்ணை கூட்டி அந்த மண்ணை நல்லா சமப்படுத்தி அதுக்கு மேல பனை விதைகளை நெருக்கமா அடுக்கி முடிச்சுட்டு பனை விதைக்கு மேல மண்ணை நல்லா தெளிச்சு விட்டு பனை விதைகள் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா மூடி விட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டா போதும். அதனோட வளர்ச்சி நல்லபடியா அமையும். இந்த பனங்கிழங்கோட அறுவடை காலம் அதிகபட்சம் 3 மாசம், குறைஞ்சபட்சம் 2.5 மாசம். எப்போதுமே பனங்கிழங்கு உருவாக்க மண்ணோட தன்மை ரொம்ப மிருதுவா இருக்கணும். அப்பதான் அந்த கிழங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும், நமக்கு அறுவடை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அவ்வளோ ஆரோக்கியமான உணவுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ், திரும்ப அடுத்த இயற்கை உணவு தேடலுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.